விஜயை பார்த்து திமுக பயப்படுறது உண்மை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க பயப்படுறாங்க. அது வந்து அரண்டம் கண்ணு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி அவங்க விஜயை பார்த்து திமுக அஞ்சுவது என்பது உண்மை உண்மை உண்மை. இல்லாட்டி இவ்வளோ தூரம்லாம் அவங்க போய் எல்லாரையும் சேர்த்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இவ்வளோ ஸ்கீம்ஸ் கிடையாது, இவ்வளோ பேச்சுக்கள் கிடையாது. அவங்க பாடியாக ரேம்பில் வாக் பண்ணுறீங்க, கேட்டால் நாங்கள் 5 வருஷத்துக்கு மேலே வாக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஏப்பிங் காப்பிங் வாட் விஜய் இஸ் டூயிங். அதுக்கு அவசியமே இல்லை. இவர வெரி 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 எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் விஜயோட ஓட் பேங்க் டிப்பாகவும் லாஸ்ட் 15 days அந்த எலெக்ஷன் டே, அந்த 20 days ஆஃப் எலெக்ஷனரிங்கில் விஜய் தாக்கு பிடிக்க முடியுமான்றது $1 million கொஸ்டின். தாக்கு பிடிக்க முடியாதுன்றது என்னோட பாயிண்ட். 4 corner ஃபைட்டில் இட்ஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இவ்வளவும் சொன்ன பிறகும் திமுக ரேட்டில்டு விஜயை பார்த்து பயப்படுதுன்றது 100% உண்மை. இன்னொரு பக்கம் திமுகவுக்குமே அடுத்தடுத்த பிரச்சனைகள், இப்போ KN நேரு அவர்களினுடைய கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதானா இது என்ன மாதிரியான ரிவர்ஸ் எஃபெக்டாக உங்களுக்கு கொடுக்கும் சார்? திஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. KN நேரு இஷ்யூ நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் வந்து இன்ஃபேக்ட் அப்போசிஷன் அதை ப்ளே பண்ண வேண்டிய அளவுக்கு ப்ளே பண்ணல, எஸ்பெஷலி ADMK. பட் விஜய் சொல்லிட்டே இருக்காரு அட்லீஸ்ட் அவர் பதவி நீக்கமாவது பண்ணணும் அப்படின்னு. எஸ், விஜயோட ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் அது ஒரு வரவேற்கத்தக்க ஸ்டேட்மெண்ட். அப்போசிஷன் ரியாக்ட் பண்ணியிருக்குது. நேரு தப்பு பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஹைகோர்ட் சொல்லுது அவருக்கு எதிரான கேசஸில் வந்து சார்ஜஸில் வந்து ED ரிப்போர்ட்டில் வந்து பிரைமா ஃபேஸி கேஸ் இருக்குதுன்றாங்க, பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னு. திஸ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. இவங்க இமீடியட்டாக வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆர்டர், தலைமை நீதிபதி 2 நீதிபதிகள் அமர்வு ஹைகோர்ட்டு கான்ஸ்டியூஷனல் கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க DVSCக்கு FIR போடணும். FIR போட்டால் உள்ள ED வந்துடும். ED வந்துன்னா நேருக்கு நெருக்கடி, திமுகவுக்கு நெருக்கடி. இவங்க இமீடியட்டாக FIR DVSC ஃபைல் பண்ணணும். பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. டெஃபினட்டாக இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, திங்கக்கிழமையாக போகிறாங்க. அங்கே என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். KN நேரு இஷ்யூவில் ED விஷயத்தில் நேற்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்தது கண்டிப்பாக திமுகவுக்கு ஆஸ் ஆஃப் நவ் ஒரு பெருத்த பின்னடைவு. இது வரும் நாட்களில் அடுத்த 1 வாரம் 10 நாளில் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கிடைக்கலன்னா திமுகவுக்கு நெருக்கடி முற்றும். விஜயை பார்த்து திமுக பயப்படுறது உண்மை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்க பயப்படுறாங்க. அது வந்து அரண்டம் கண்ணு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி அவங்க விஜயை பார்த்து திமுக அஞ்சுவது என்பது உண்மை உண்மை உண்மை. இல்லாட்டி இவ்வளோ தூரம்லாம் அவங்க போய் எல்லாரையும் சேர்த்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இவ்வளோ ஸ்கீம்ஸ் கிடையாது, இவ்வளோ பேச்சுக்கள் கிடையாது. அவங்க பாடியாக ரேம்பில் வாக் பண்ணுறீங்க, கேட்டால் நாங்கள் 5 வருஷத்துக்கு மேலே வாக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஏப்பிங் காப்பிங் வாட் விஜய் இஸ் டூயிங். அதுக்கு அவசியமே இல்லை. இவர வெரி 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 எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் விஜயோட ஓட் பேங்க் டிப்பாகவும் லாஸ்ட் 15 days அந்த எலெக்ஷன் டே, அந்த 20 days ஆஃப் எலெக்ஷனரிங்கில் விஜயால் தாக்கு பிடிக்க முடியுமான்றது $1 million கொஸ்டின். தாக்கு பிடிக்க முடியாதுன்றது என்னோட பாயிண்ட். 4 corner ஃபைட்டில் இட்ஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜ் ஃபார் DMK. இவ்வளவும் சொன்ன பிறகும் திமுக ரேட்டில்டு விஜயை பார்த்து பயப்படுதுன்றது 100% உண்மை. இன்னொரு பக்கம் திமுகவுக்குமே அடுத்தடுத்த பிரச்சனைகள், இப்போ KN நேரு அவர்களினுடைய கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதானா இது என்ன மாதிரியான ரிவர்ஸ் எஃபெக்டாக உங்களுக்கு கொடுக்கும் சார்? திஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. KN நேரு இஷ்யூ நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் வந்து இன்ஃபேக்ட் அப்போசிஷன் அதை ப்ளே பண்ண வேண்டிய அளவுக்கு ப்ளே பண்ணல, எஸ்பெஷலி ADMK. பட் விஜய் சொல்லிட்டே இருக்காரு அட்லீஸ்ட் அவர் பதவி நீக்கமாவது பண்ணணும் அப்படின்னு. எஸ், விஜயோட ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் அது ஒரு வரவேற்கத்தக்க ஸ்டேட்மெண்ட். அப்போசிஷன் ரியாக்ட் பண்ணியிருக்குது. நேரு தப்பு பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஹைகோர்ட் சொல்லுது அவருக்கு எதிரான கேசஸில் வந்து சார்ஜஸில் வந்து ED ரிப்போர்ட்டில் வந்து பிரைமா ஃபேஸி கேஸ் இருக்குதுன்றாங்க, பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னு.